என்னப்பா 18 பட்டி வந்தாச்சா? என்னடா 18 பட்டி வந்தாச்சான்னு பார்த்தா 18 பேர் வந்திருக்காங்க. சரி ஓகே, என்னையும் நம்பி இந்த 18 பேர் மாதவன் டி அபிஷியல் பேஜுக்குள்ள போனா கலகலகலன்னு சிரிக்கலாம், அப்படி மகிழ்ந்து தள்ளலாம் அப்படின்னு வந்திருப்பீங்க. உங்களுடைய நோக்கத்தை நான் வீணடிக்க விரும்பவில்லை. அதே மாதிரி ஒரு கலவர கண்ணியை கல்லாலே அடித்து தூக்கி தோல் மேல போட்டு கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்காக. நீங்க என்ன பண்ண போறீங்க? பார்த்து விட்டு கலகலகலன்னு சிரித்து மகிழ்ந்து தள்ளுங்க. வீடியோல போலாமா? எனக்கு கல்யாணம் இப்பதான் சார் ஆயிருக்கு. இத நான் அப்ப டிவிக்கு எதிர்த்து பேசினா அவங்க வந்து அடிப்பாங்க. அவங்க அடிக்கிறனாலதான் என் குழந்தை போச்சு சார். அட்டா இங்க பாருங்க, நம்ம பத்து மாமி என்ன பேஷா அணத்துறாள்னு. ஆத்தாடி ஆத்தா, ஜலத்தை குடிச்சு விட்டு சத்தமே இல்லாம அணத்திக்கிட்டு படுனா இங்க ஆலமரன்னு ஒண்ணு இருந்து அவுத்து போட்டுன்னு அவதூறு பரப்புறதுக்கு வந்துடுறது. அதுலயும் ஒரு ரிப்போர்ட் அவதூறா பரப்புறேன்னு இந்த வெண்புளிச்சி கதெல்லாம் உன்னை கேட்கல. இங்க வா, விளாத்திக்குளம் சம்பவத்துல எங்க போயிருந்த? அப்பயே நீ பேசவே கிடையாது அப்படின்னு அப்படின்னு புரோக்கர் கட்சி பையடு வாயை மறைக்கலாம் அப்படின்னு. புரோக்கர் யார்? அவர் ஹஸ்பண்ட் தான். அதாவது பேக் இப்படி மாட்டி நின்னுனே இருக்கிறார் பக்கத்துல. ராமச்சர் எந்த அவர் நடப்புல எப்படி போகுதுன்னா, அடுத்து நம்ம இந்த மூதேவியை கட்டின பாட்டுக்கு நம்ம அடுத்து எந்த புழல்ல கம்பி கட்ட போறோம், கம்பி கட்ட போறோம் தெரியலையே, எந்த முக்கில் பிச்சர் கூட போறான்னு தெரியலையே அப்படின்னு அவர் நினைப்பு மரண பீதி அவர் முகத்துல தெரியுது. ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இவரு ரிப்போர்ட் கேட்ட உடனே இந்த ஆமா சார் இப்ப கூட வந்து ரிப்போர்ட் ஆமா அந்த விளாத்திக்குள்ள சம்பவம் இப்போ ரிப்போர்ட் வந்தது இல்ல சார், அவரே பத்தி இருக்காரு. இந்த புளுத்தி அதெல்லாம் உனக்கு கேட்கல, ஏன் நீ அதை பத்தி பேசல? பெரம்பூர்ல வந்து அவர் வந்து என்ன பண்ணாரு, விஜய் சார் ஜல்லிக்கட்டு பத்தி பேசும்போது விஜய் சார் ஜல்லிக்கட்டு புல்லு கட்டுன்னு சொல்லாதீங்க, 51 பேரை சாகடிச்சு விட்டு இப்ப ஜல்லிக்கட்டு புல்லு கட்டுன்றீங்களே, என்னன்னா இது அப்படின்னு புளுத்தி தள்ளீங்களே மேடம். ஏன் நீங்க விளாத்திக்குள்ள சம்பவத்தை பத்தி பேசலன்னு வாய் இப்படி கோஞ்சிடும் போது அப்படியே குடுமையை பிடிச்சி அந்த வாய் கோஞ்ச வாயில குத்துறான் ஒரு பக்கம் நம்ம ரிப்போர்ட்டர். எல்லா பக்கமும் குமுறல் தான் இன்னைக்கு நம்ம ஆளுக்கு. என்னன்னா அப்படியே கிட்டு எவனாவது போய் கிட்னி 2 கிட்னி திருடின்னு 4 கல்லீரல் திருடின்னு பாக்கெட்ல போட்டு ஓனர் கொடுக்கணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சார் ஏதாவது இவர் நினைச்சது என்னன்னா, எவனாவது நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது கிட்னி திருட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நம்மளா போய் எவங்கிட்ட போய் எவனையாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அப்படியே குழப்பமா பூந்து ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது என்ன கதனா, சார் என்ன வந்து கிட்னி திருடின்னு அநியாயமா அவதூறு பரப்பி என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க சார் அப்படின்னு ஒண்ணு போலீஸ்காரன் முடிச்சு உன்னை கிட்னி திருடின்னு சொல்லாம கொரியால இருக்கிற பிரதமர் கிங்ஜாம் அவரும் சொல்லுவாங்க போட்டு குமுறு அங்க ஒரு குமுறு எல்லா பக்கமும் குமுறு ஒண்ணு எந்த கொல்லப்புறத்துல பூந்து ஓடியாருந்து தெரியாம ஓடியாந்து நம்ம சன்னி நியூஸ் ஆல்ரெடி சலகை கட்டின்னு ஆடுவான். நம்ம விஜய்ல வந்துட்டா மட்டும் இவங்க எல்லா ரிப்போர்ட்டரையும் கூட்டு பேச ஆரம்பிச்சாரு. கடைசியில நம்ம சன் நியூஸை பிடிச்சிட்டு குமுறான் ஒரு பக்கம், ஏன் விளாத்திக்குள்ள சம்பவத்துல நீ பேசல அப்ப டிஆர்பி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம். ஆக எல்லா இடத்துலயும் இன்னைக்கு குமுறு தான் இந்த கலவர கண்ணிக்க பெரிய கண்ணகி அப்படியே கண்கலங்கி கலவரம் பண்றாரு அங்க ஒரு பக்கம். ஆனா இதுல என்ன ஹைலைட்னா, கண்கலங்கி கலவரம் பண்ணும் போதே நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, கமுத்து போட்டு கைத்திலே மெரிக்கிறானுங்க. என்ன நடிக்கிறாங்க, நடிப்பு அரக்கியே அப்படின்னு நடனமாட விட்டு அடிக்கிறானுங்க. கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல. அதாவது இந்த மனுஷனை இன்னொன்னு பண்ணா என்ன கதனா, நான் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை எப்பவுமே அவதூறா பேசுறதே கிடையாது. நான் அன்னைக்கு கூட நான் பிரச்சாரத்தில் பேசுறது நான் என்ன பேசணும் தெரியுமா, அதாவது நான் இங்கே தான் நிக்கிறேன், நீங்க எந்த தொகுதியில் நிக்கிறீங்களோ அந்த தொகுதியில் நான் நிக்கிறேன், நீங்க வாங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். இப்போ நான் ஒரு வீடியோ போடுவேன், அதை போட்டு அதை பார்த்துட்டு வந்துட்டு இவளை விகேசி செருப்பால் அடிக்கிறதா இல்ல கொளுத்து அடிக்க போட்டு போவாங்களே லேப்டாப் செருப்பால அதில் அடிக்கிறதா அப்படின்னு இதை பார்த்துட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பேசுவேன். உன்னை அட்டி இதை பார்த்துட்டு வந்து செருப்பால் அடிக்கிறது. போங்க எல்லாம் வீடியோ பார்க்கலாம் வாங்க. எல்லாரும் கலவர கண்ணியோட களவாணித்தனத்தை பாத்தீங்களா? பார்த்துருப்பீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ கடன்னு போய் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி செருப்பு யூஸ் பண்ணிருப்பீங்களா, இந்த பிஞ்சு போன செருப்பு, அறந்து போன செருப்பு, அதெல்லாம் நல்ல செருப்புல வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் அந்த செருப்போட மரியாதை என்ன ஆகுறது? அந்த செருப்பு எடுத்துட்டு வந்து செவுலே அடிக்கிறீங்க. இப்படி கோணிச்சுட்டு போறவா இப்படி கோணிச்சுட்டு போனா ஆக மொத்தம் மூஞ்ச கோணிச்சு தங்குது ஒரு பக்கம். அந்த மாதிரி அடிச்சாதான் அந்த கலவர கண்ணி களவாணித்தனம்லாம் குறையும். கொஞ்சம் கூட கொஞ்சமே இல்லாம அவதூற பரப்பின்னு அவுத்து போட்டு தெரியுது. எப்படியாவது சிம்பத்தை கிரியேட் பண்ணி அப்படியே கொல்லப்புறமா பூந்து ஓடிலான்னு பார்த்தா எப்படி செதற விட்டு அடிக்கிறானுங்க நம்ம பசங்க. கொஞ்சம் கூட வந்து இறக்கமே இல்லையா, கல்லெஞ்ச காரணங்களா இறக்கமே இல்லையான்னு கேட்டா கல்லால் அடிக்கிறானுங்க. எந்த பக்கம் போனாலும் அடிதான் தலைவிக்கு. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அவர் வந்து இப்போ இப்போ முதலமைச்சரா இருக்கு, முதலமைச்சர் இல்லாதப்போ ஒரு டிவியோட தலைமை பொறுப்பாளராக இருக்கும் போது அவர் என்ன பண்ண, நீ ஒரு மரியாதை இல்லாம நீ எந்த இடத்துல பிரச்சாரம் பண்றீங்களோ அதே இடத்துல நான் நிப்பேன் வாடா அப்படி வேட்டைக்காரன் மாநில அங்க வந்து புடிச்சு தள்ளிட்டு இங்க வந்து மண்டி போட்டு பண்றாரியே நாயமா. நான் முன்னாடியே என்ன சொன்னேன் உன்கிட்ட, பிக் பாஸ்ல களவாண்ட காசு காலி ஆகி போச்சுன்னா வீட்டுல இருக்கிற கஞ்சியை கரைச்சி குடிச்சு போட்டு கம்முன்னு அனத்தின்னு படுகிறேன். ஆனா கேட்டியா, இல்ல நான் காலம் நக்கியே தான் தீருவேன் அப்படின்னு. இப்ப பார்த்தா உன்னை நடனமான விட்டு அடிக்கிறானுங்க. ரோட்ல கரகாட்டக்காரி ஆண்டா கூட இந்த அளவுக்கு அடிக்க மாட்டானுங்க போல. உன்னை போட்டு ஓட விட்டு அடிக்கிறானுங்க ஒரு பக்கம். குச்சமே இல்லை கொஞ்சம் கூட. ஐயோ சை. இதுல வேற
லாஸ் ஆஃப் மை பேபி, நான் என்னுடைய பேபி கலைஞ்சதுக்கு அவர் தான் காரணம். நீ போயிட்டு 200 ரூபா காலை நக்கிறதுக்காக கண்ட மேனிக்கு கத்துன்னு கத்துறான். குழந்தை கலையாம என்ன பண்ண, அந்த குழந்தைய மூஞ்சில காரி துப்பிருங்க வெளியே வந்தா. ஏன்னா நீலாம் மனுஷியா அப்படின்னு 200 ரூபாய்க்காக இப்படி வெறிநாயை விட மோசமா குழைச்சிட்டு இருக்கேன்னு காரி ஒரே முய்யா மூஞ்சிட்டு நானே கலைஞ்சு போறேன். அந்த குழந்தை கலைஞ்சு போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட கூச்சம் வெக்கம் மானம் இல்லாம போயிட்டு கிட்னியை திருடிட்டு பல பேர் வயிற்றுல அடிச்சு போட்டு இங்க வந்து என்னமா நடிக்கிறாரு கலவர கண்ணி. இப்போ உன்னை அடிக்கிற அடி இருக்கு பாரு. இதுல ஹைலைட் என்னன்னா என்ன சொல்றாரு, ஒன்னே ஒண்ணு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். விஜய் சார் வந்து 51 கொலைக்கு அவர் தான் வந்து காரணம். கரெக்ட் இல்லையா? இப்ப என் குழந்தைக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு இந்த வெண்குடுத்திக்கார கேட்கல, விளாத்திக்குள்ள சம்பவம். சார் விடுங்க சார் நான் எதுவும் கேட்கல. என்ன அந்த ரிப்போர்ட்டை நம்ம பார்த்து சென்டிமெண்டா வந்து கிரியேட் பண்ண பார்த்தா இவன் வேற நம்ம மேல என்ன காண்டர்பான்னு தெரியல, குச்சி கும்புறான் அப்படின்னு ஒரு பக்கம் கொல்லப்புறம் வந்து ஓடுறான். உனக்கு புழல் தாண்டி அங்க பாரு புரோக்கர் வேற பக்கத்துல, அவர் வேற மைண்டு நம்ம என்ன புழல்ல எந்த கம்பியை கட்ட போறோம் அப்படின்னு கூச்சமே இல்ல. வா இன்னொரு வீடியோ வரும், எல்லாம் வந்து கண்டுக்கலீங்க. அடுத்த வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வரேன்.